जय हिंद साथियों आप देख रहे हो ऑल इंडिया रियल न्यूज़। डीएम के सांसद ए राजा सिंह उनका एक नया बयान सामने आया है। उन्होंने इस बार फिर एक विवादित बयान दिया है। उन्होंने कहा है, हम राम के दुश्मन हैं, जाओ जाकर बोल दो। हम जय श्री राम और भारत माता को कभी स्वीकार नहीं करेंगे। तमिलनाडु के लोग जय श्री राम को स्वीकार नहीं करेंगे। हम सब राम के दुश्मन हैं। साथ ही साथ उन्होंने भारत के बारे में भी कहा, भारत कोई देश नहीं है बल्कि एक उप महाद्वीप है और देश का मतलब एक भाषा होता है, एक संस्कृति होती है। हर बार ए राजा अपने बयानों के लिए चर्चित रहते हैं। इस बार फिर उन्होंने एक चर्चित बयान दिया है। ஆனால் நீ சொல்லுகிற கடவுள் இந்த கடவுள் என்றால், இதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்றால், இதுதான் பாரத மாதாக்கு ஜி என்றால், அந்த ஜெய் ஸ்ரீராமனையும் பாரத மாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. நீ வேணா சொல்லி பார், ராமனுக்கு எதிரி. எனக்கு ராமாயணத்தில் நம்பிக்கை இல்லை, ராமன் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் கதையை சொல்றேன், இதுதான் கம்பராமாயணம். அப்ப 4 பேரா அண்ணன் தம்பி பிறந்து ஒரு குறவரை, ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக, ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக, இன்னொரு குரங்கை 6வது சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர் தான் மனித நல்லிணக்கம் என்று சொன்னால், நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சி இடியட். சொல்லுகிற கடவுள் இந்த கடவுள் என்றால், இதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்றால், இதுதான் பாரத மாதாக்கு ஜி என்றால், அந்த ஜெய் ஸ்ரீராமனையும் பாரத மாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. நீ வேணா சொல்லி பார், ராமனுக்கு எதிரி. என்ன ராமனுக்கு எதிரி? எனக்கு தமிழ்நாடு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 பேர் அண்ணன் தம்பி ராமன் சீதை தேடி காட்டுக்கு போறான். வேட்டுவ இனத்துல குறவனாக இருக்கிற காட்டுல இருக்கிற குகன் வர்றான். குகன் ராமனை தொழுது தேனும் மீன் கொடுக்குறான். மீன் சாப்பிட மாட்டார் ராமர். ஆனால் அன்போடு தேனை வாங்கி கொண்டு தேனை சாப்பிட்டுட்டு மீனை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பக்கத்துல கொடுத்துட்டு அவன் சொல்றான், நாங்க 4 பேரு குகனோடு ஐவரானோம்ங்கிறான். நீ வந்துட்டப்பா, நான் தம்பி, நீ குறவன், நீ வேட்டுவேன், ஆனால் இவ்வளவு அன்போடு கானகத்தில் என்னை பார்த்து கொண்டாயே, நீ எனக்கு இனிமேல் 5வது சகோதரன். அப்புறம் போறான், சுக்ரீவன் வர்றான், போருக்கு துணை நிற்கிறான். குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம்ங்கிறான். இந்த சுக்ரீவன் வந்தான், எனக்கு உதவி பண்ணான் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு. இனிமேல் எனக்கு அண்ணன் தம்பி 6 பேர். அப்புறம் வந்தான் விபீஷணன் கடைசியா வந்து சேர்ந்தான் ராவணனை கொல்றதுக்கு. குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம், ஐயா நின்னோடு 7 பேரானோம். 7 பேரானோம் தம்பின்னா என்ன ஜாதி, எந்த மதம், எங்க பிறந்தான்? எனக்கு ராமாயணத்தில் நம்பிக்கை இல்ல, ராமன் மீது நம்பிக்கை இல்ல. ஆனால் கதையை சொல்றேன், இதுதான் கம்பராமாயணம். அப்ப 4 பேரா அண்ணன் தம்பி பிறந்து ஒரு குறவரை, ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக, ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக, இன்னொரு குரங்கை 6வது சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர் தான் மனித நல்லிணக்கம் என்று சொன்னால், நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சி इडियट। नमस्कार, आदाब, दोस्तों, मेरा नाम है आरिफ और आप देख रहे हो ऑल इंडिया रियल न्यूज़ और आप